தீவிரவாத தாக்குதல் போராகவே கருதப்படும் என்று மத்திய அரசு தகவல் கொடுத்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த கருத்தை எந்த அடிப்படையில் மத்திய அரசு தெரிவிக்கிறார்கள்? இந்தியாவின் மீதான அடுத்து வரும் எந்த ஒரு தாக்குதலும் ஒரு ஆக்ட் ஆஃப் வாராக, அதாவது போராகவே கருதப்படும் என்ற ஒரு தகவலை மத்திய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு தாக்குதல்கள், ட்ரோன் மூலமான தாக்குதல்கள், அதிவேக ஏவுகணைகள் மூலமான ஒரு தாக்குதலையும் இந்தியா மீது பாகிஸ்தான் தொடுத்து வரும் நிலையில் பொதுமக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புகள், மருத்துவமனைகள், பள்ளிகளிலும் தொடர் தாக்குதலில் பாகிஸ்தானானது போர் நிறுத்த ஒப்பந்தங்களையும் மீறி தாக்குதலை நடத்தி வருகிறது. அந்த வகையில் இனி வரும் ஒவ்வொரு தாக்குதலும் ஒரு போருக்கான ஒரு போராகத்தான் கருதப்படும். அதற்கு தகுந்த பதிலடியையும் இந்தியா வழங்கும் என்ற ஒரு தகவலை மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரை மீறப்பட்ட அந்த எல்லையில் தாக்கப்பட்ட தாக்குதல்கள் மட்டுமல்லாமல் மீறப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் என்பது ஒரு குறுகிய அளவிலான ஒரு பாதிப்புகளை பாகிஸ்தானில் ஏற்படுத்தியிருக்கிறது. மிக முக்கியமாக இந்தியாவுடைய பதிலடிகள் அந்த வகையில் ஒரு லிமிடெட் ரெஸ்பான்ஸ் என்ற அளவில் இருந்து வந்த நிலையில் இன்னும் மீண்டும் கூடுதலாக இன்று முதல் ஏதேனும் தாக்குதல்களை பாகிஸ்தான் தீவிரப்படுத்தினால் அவை அனைத்துமே போராக கருதப்படும். காலம் கடந்து விட்டது என்ற ஒரு கருத்தையும் மத்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எல்லை பகுதிகளில் இன்று காலை முதல் கடுமையான ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த ஒரு முக்கியமான தகவலை மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். போராக இது கருதப்படும் என்ற தகவல் சொல்லப்படுற நிலையில இன்று மாலை 6 மணிக்கு செய்தியாளர்கள் சந்திப்பையும் வெளியுறவுத்துறை நடத்த இருக்கிறது. அதுல இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறதா என்ற கருத்து சொல்லப்படுமா சுசித்ரா? நிச்சயமாக, அதாவது ஒரே நாளில் இரண்டாவது முறையாக கடந்த 72 மணி நேரங்களில் 4வது முறையாக மத்திய அரசுடைய இந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது நடைபெறுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சருடைய செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சருடைய அதிகாரிகள் இன்று காலை ஏற்கனவே செய்தியாளர்கள் சந்தித்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்த தகவல்களை தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இன்று மாலை மீண்டும் 6 மணிக்கு மத்திய அரசினுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது நடைபெறவிருக்கிறது. குறிப்பாக இந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இது சார்ந்த செய்திகளையும் நாம் நேரலையாக பார்க்கவிருக்கிறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.